ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இது ஷாப்பிங்க்காக ராம்நாடு போனோம். அந்த ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே போல் இந்த தடவையும் ஆனந்தத்தில் தான் ஷாப்பிங் பண்ணோம். சேரீ மட்டும் வேறு ஒரு கடையில் பார்த்தோம். சேரீ ஆனந்தத்தில் செட் ஆகாதனால வேறு 2-3 கடையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போகலான்னு காரை நிப்பாட்டினோமா. அந்த வழியில் இந்த நெல்லிக்காயெலாம் சூப்பராக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கடை தான் ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு. கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்க, அதாவது நம்மளை மாதிரியே பர்ச்சேஸ் வந்த ஒரு 2-3 லேடிஸ் வந்து உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்க, இங்கே போகாதீங்க, ஒழுங்காக காட்ட மாட்டுறாங்க, எடுத்தே போட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வேணாம், நம்ம எதுக்கு அந்த கடைக்குள்ளே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தோம். அப்போ தான் இந்த ஒரு கடை விஜயலட்சுமி சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம், இங்கே பிடிக்கலனா வேறு வழியில் ஆனந்தத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. கீழே சாரீஸு, மேலே ரெடிமேட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. ரெடிமேட்ஸ்லாம் இங்கே பார்க்கல, சாரீஸ் மட்டும் தான் இங்கே பார்த்தோம். இந்த கடையில் நிறைய சாரீஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு. அவங்களும் நல்லா மாற்றப்படாமல் பொறுமையாகவே எடுத்து காமிச்சாங்க. இது பண்ணலை, சில பேர் வந்து மூஞ்சி சொல்லிப்பாங்க, ஒழுங்காக காட்ட மாட்டாங்க. சரி நம்ம பிடிக்கலன்னு சொன்னாலும் அடுத்தது காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, நல்லாவே எடுத்து போட்டு காமிச்சாங்க. வேறு டிசைன்ஸ்லாம் நம்ம எப்போவுமே பூனம் சாரீ மாதிரி தானே எடுக்கிறோம். பூனத்தில் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் எப்போவுமே எடுப்போம். இந்த தடவை கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்போ இவ்வளோ டைம் எடுக்காது, நாங்கள் போனோமா 2-3 சாரிலே செலக்ட் பண்ணிடுவோம். இந்த தடவை தான் நிறைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் அவங்களுமே பொறுமையாக நல்லா எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு காமெடினா, எந்த சேரீயை காமிச்சாலும் இதுதான் இந்த வருஷம் மாடல், இதுதான் இந்த வருஷம் மாடல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த வருஷம் ட்ரெண்டில் என்ன சேரீ இருக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் பார்த்து எடுப்போம். ஒரு வழியாக ஃபைனலாக இந்த மாடலில் தான் நாங்கள் சேரீ செலக்ட் பண்ணியிருந்தோம். சரி எல்லாருக்குமே இந்த மாடல் தான் வாங்கியிருந்தோம். இல்லை அந்த பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்குன்னு கொடுங்க. நீ எதுவும் எடுக்க போகிற? டார்க் அடிச்சுக்கிறியா? உங்களை தான் டார்க் நல்லா இருக்குது. இந்த கலர் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் என்ன கலர் தரீங்க தனியாக வைங்க. உங்களுக்கு தான் லெவலுக்கு வந்துருக்கீங்க. நீங்கள் தான் ஸ்டூலில் உட்காருங்க போய். கலர் வருமா? இதில் 3 கலர்ஸ் தாங்க. இது அதை விட அட்ராக்ஷனாக இருக்கும் மாடல் தாங்க. நான் அந்த வீடியோவில் காமிச்ச அந்த சேல்ஸ் நான் மறக்கவே முடியாது. நாங்கள் எந்த சேரீ எடுக்கலாம்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இவங்க பேசுனது ஏதோ ஒரு வகையில் ஒரு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே சேரீ ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆனந்தம் வந்துட்டோம். ஆனந்தத்தில் போயிட்டு ஃபஹிமாவுக்கு அப்புறம் தங்கச்சிக்கும் ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே போல் ஃபஸ்ட்டு ஃபஹிமாவுக்கு தான் பார்க்க போனோம். கேர்ள்ஸ் கலெக்ஷன் எப்பவும் போல் வேறு லெவலாக தான் இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் கலெக்ஷன் தான் வருஷம் இது ட்ரெண்டிங்னு வருமே. இந்த தடவை ஆலியா கட்லேயே ஃபஹிமாக்கெலாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் இந்த மாடல் பார்த்தோம், சால் அட்டாச் பண்ண மாதிரி மாடலில். இந்த தடவை ஃபஹிமாவுக்கும் தௌபிக்கும் ஒரே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சேம் கலரில் சேம் மாடலில் அமைஞ்சிருந்துச்சு. என்னென்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சு. நான் போய் உட்காந்துட்டேன். ஃபஹிமாவுக்கு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொம்மைலாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் நான் போய் உட்காந்துட்டேன் ரொம்ப நேரம். இந்த தடவை எப்பவும் போல் 3 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நான் உட்காந்துட்டேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஹிமாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்காம மேலாப்பில் வச்சு பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது என்னென்னா 2 பேருக்கும் சேம் கலர் அமைஞ்சும் அது பத்தாமல் போயிடுச்சு. வீட்டில் வந்து போட்டு பார்க்கும்போதோ தெரிச்சு பத்தலை, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அதனால் திரும்ப மாற்ற வேண்டியதாக போச்சு. மாற்றினா அந்த கலரில் கிடைக்கல, ஒருத்தவங்களுக்கு கலர் மாறி போயிடுச்சு. இங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆனந்தம் வந்து மேட்சிங் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு தம்பிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது நோம்பு திறக்கிற டைம் வந்துடுச்சு. போன வருஷம் போல் தான் இந்த வருஷமும் ஃப்ரூட்டியும் தண்ணியும் பெரிச்சம்பழம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதோட கிளம்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் அல்ஃபரிதாஸ் போனோம், ஹிஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஹிஜாப்ஸ் லால்ஸ்லாம் அந்த செக்ஷனில் இருந்த அந்த அக்கா வந்து எடுத்து போட மாட்டேன்னுட்டாங்க. நாங்களாம் எடுத்து பார்க்குறது கலைக்காதீங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். ஊரில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம், சால்ஸ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெண்டிங் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா கேடிஎம்மில் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. அதுக்கு நானும் சாச்சி மட்டும் போனோம். ஏன்னா காரில் அந்த இடத்துல கார் போட முடியாதுல்ல கேடிஎம் பஸ்ஸில். அதனால் காரை கொஞ்சம் தூரமாக தான் நிப்பாட்டியிருக்கேன், நடந்து வந்துடுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு தான் நடந்து போனோம். நோன்பு திறந்துட்டு எதுவுமே சாப்பிடாம நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சரி, இங்கேருந்து நம்ம போய் ஏதாவது பேக்கரியில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு நினச்சோம். அப்புறம் என்னாச்சுன்னா, அடுத்த நாள் வந்து அந்த ஏதோல பங்குனி உத்திரம்னு நினைக்கிறேன். ரைட்டு, பங்குனி உத்திரம் அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு நம்ம அதுலேருந்து வெளியாகி போகிறதுக்கு. இந்த தடவை ஷாப்பிங் வந்து ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸும் பசங்களுக்கு எடுத்ததும் சரியாக இல்லை. நான் போன தடவை சொல்லியிருந்தேன்ல ஆனந்தத்தில் சரியாக இல்லைன்னு. இந்த தடவை வேறு கடையில் பார்க்காம ஆனந்தத்துக்கு போனதாக தப்பாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் போனோம்னா இன்ஷால்லா மகாராஜாவில் ஜென்ஸ் வேறு இருக்குல்ல, அங்கே போய் தான் பசங்களுக்கு எடுக்கணும். கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ஆனந்தம் நல்லா இருக்குது. பசங்களுக்கு செட் ஆகலை. பசங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையும் திரும்ப கொண்டு போய் மாற்றணும். அஹிமாவுக்கு எடுத்ததையும் திரும்ப போய் மாற்றணும். அங்கேருந்து வெளியாகி போய் எம்டிஎஸ்க்கு போனோன்னா கடையில் எதுவுமே இல்லை, எல்லாமே காலி. நல்ல வேளை தம்பி வரல, அவன் தனியாக தான் வந்து ட்ரெஸ் எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனை நோன்பு கஞ்சி மட்டும் வாங்கி வைக்க சொல்லியிருந்தோம். வடையும் வாங்கி வைக்கிறேன்னு தான் சொன்னேன். நாங்கள் தான் ராம்நாட்டில் இருக்கமே, ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் வடை இல்லை, நோன்பு கஞ்சி மட்டும் தம்பி வாங்கி வச்சுருந்தான். வீட்டுக்கு வந்ததும் நோன்பு கஞ்சி கூட இந்த மாதிரி முறுக்கு இருந்துச்சு, அதை தொட்டுக்கிட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டிக்குள்ளேயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். அவ்வளோதான், வீடியோ இதிட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.